உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பேச போகிறோம். அதுவுமே கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது, இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னியில கேது பகவான், அதுபோக மீனத்துல ராகு பகவான், உச்சம் பெற்ற சுக்கிரன், சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், அதாவது கும்பத்திலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறார். இது போக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபத்துல, கடகத்துல செவ்வாய் பகவான். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு வெளிச்சம் வரக்கூடிய ஒரு திருப்தியான ஒரு யோகமான நல்ல மாதம். கடகராசிக்காரங்களே, நீங்க பெருமூச்சு விட்டுக்கலாம். பல கஷ்டங்களில் இருந்து, வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்படக்கூடாதோ, எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தும் பல குழப்பத்துக்கு ஆளாகி பல பிரச்சனைகளை சந்திச்சு கோர்ட்டு கச்சேரி, வம்பு வழக்கு, குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், தொழில நஷ்டம், வாழ்க்கையில துரோகம், கடன், எல்லாத்தையுமே சந்திச்சிட்டீங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு அப்படிங்கிறது இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்குண்டான ஆரம்பம் இப்ப வந்தாச்சு. அதற்கு இந்த ஏப்ரல் மாதத்திலேயே கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. அப்ப கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து விலகினதே ரொம்ப 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 நல்லது. அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டாரு, 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு அருமையான பரிவர்த்தனை யோகம். அதுபோக புதன் உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க, உச்சம் பெற்ற சுக்கிரனோடு. அதுபோக உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைஞ்சு, புதனோடு இணைஞ்சு அருமையா இருக்கிறாங்க. அப்ப இந்த 5 கிரகங்களுடைய இணைவு, 5 சக்திகள் ஒன்று சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு பல விதத்தில் பல கோணத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரவிருக்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த விஷயம் நல்லது செய்யும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பம். நிறைய பேர் கடகராசியில பிறந்து இந்த 7 சனியால் பாதிக்கப்பட்டு சின்ன பின்னமாகி வாழ்க்கையவே இழந்து நிற்கிறாங்க. அப்ப அந்த வாழ்க்கை இழந்த வாழ்க்கையில அந்த வாழ்க்கை மீண்டும் சேருமா இல்ல சேராதா, இல்ல அந்த வாழ்க்கை டைவர்ஸ்க்கு போகுமா அப்படிங்கிற முடிவு தெரியணும். இந்த பீரியட்ல கண்டிப்பாக முடிவு தெரியும். அந்த முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில நீங்க நல்லா வாழ்வீங்க. அப்படி இல்லை, அந்த முடிவாகப்பட்டது டைவர்ஸ் அப்படின்னா அடுத்த வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும்.
அந்த வாழ்க்கையிலுமே சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த இழுபறி நிலை, அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். அதுபோக வாழ்க்கையில பிரச்சனையோடு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த குழப்பங்கள் தீர்ந்து நல்லபடியாக வாழ போறீங்க. அந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லதை செய்யும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனால அந்த சுக்கிரன் உங்களுடைய மனசுக்குள்ள பூந்து அந்த குடும்பத்தில் தெளிவை கொண்டு ஆண் மேல பெண்ணுக்கு நம்பிக்கை, பெண் மேல ஆணுக்கு நம்பிக்கை இதை ஏற்படுத்தும். அதுபோக தொழில் நல்லா இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும், உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்கும். ஒரு வியாபாரத்துக்கு ஒரு முன்னேற்றம் வேணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இப்போ செய்யலாம். இப்போ இருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி படிப்படியாக நீங்கள் உயர்ந்து செல்வாக்காக செல்வந்தராக வாழக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. சார் நாங்கள் செல்வந்தராக வர வேண்டியதெல்லாம் இல்லை, எங்களுடைய கடனை கட்டி எங்கள் கஷ்டத்திலிருந்து விலகி நாங்கள் சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்டாவே போதும் அப்படி நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களும் தீரும், உங்களுடைய தரம், தகுதி, அந்தஸ்து இது எல்லாமே கண்டிப்பாக மாறும். அப்போ இந்த மாற்றம் ஆகப்பட்டது சுக்கிர பகவானாலையும் வரும், சூரிய பகவானாலையும் வரும், புதன் பகவானாலையும் வரும், ராகு பகவானாலையும் வரும், சனி பகவானாலையும் வரும். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு அதிகாரம் இருக்குது, ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. அந்த எல்லா கிரகங்களும் இப்போ 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சாதகமான இடத்தில் அருமையா இருக்கிறாங்க. நீங்க இப்ப கேட்டதை கண்டிப்பாக அந்த கிரகங்கள் கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு அழிஞ்சு போனீங்களோ, ஆபத்தான சூழ்நிலை போனீங்களோ, அதிலிருந்து விடுபட்டு வெளியில வரக்கூடிய காலகட்டம். அப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. அப்ப நீங்க எதை வேண்டும் என்றாலும் கேட்கலாம், கண்டிப்பாக எல்லாத்தையுமே அந்த கிரகங்கள் ஆபத்து உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் என்னங்க கடகராசிக்காரங்களே, நீங்க கவலையே பட வேண்டாம். கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களை நினைச்சு வருத்தப்படவே வேண்டாம். நெகட்டிவ் திங்கிங்ஸே உங்களுக்கு வேண்டாம். எல்லாமே பாசிட்டிவா நினைங்க. உங்களுக்கு ஒவ்வொரு காரியமும் பாசிட்டிவா நடக்கவிருக்கிறது. அதனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுக்கு மேலதான் படிப்பே. அவங்க எவ்வளவு அரியர்ஸ் வச்சிருந்தாலும் அந்த அரியர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்க நல்ல எக்ஸாம் எழுதுவீங்க, அந்த எக்ஸாம்லையும் கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. கடந்த காலத்துல ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையும் உங்களுக்கு பிடிக்காத வேலையா போச்சு, பிடிக்காத இடத்துல கொண்டு உங்களை வேலை செய்ய சொல்லிட்டாங்க. இது எல்லாமே மாறும். அப்போ வேலையில நல்ல மாற்றம் வரும். இப்போ வேலையை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்போ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் படிக்கணும், அதற்கு லோன் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். அதுபோக சீனியர் சிட்டிசன்ஸ் கண்டிப்பாக நீங்க மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், உங்க குழந்தை, உங்க பொண்ணு நல்லா பொழைக்கல, உங்க மகனுக்கு வேலை கிடைக்கல, உங்க மகனுக்கு கல்யாணம் ஆகல, இல்லை அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சு எவ்வளோ மனக்குமரல்கள் உங்களுக்கு இருக்குது. அந்த மனக்குமரல்கள் கண்டிப்பாக தீரும். உங்க பொண்ணு நல்லா பொழைக்கலையா, பொழைப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, இந்த பீரியட்ல கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட போறீங்க. அதே சமயத்தில் இல்லத்து அரசியல், உங்க குடும்பத்துல யாருக்கு அந்த ஏழரை நடந்ததோ அவங்க கூட இருந்து நீங்க நிறைய பாதிப்படைஞ்சிட்டீங்க. எவ்வளவு கஷ்டப்படணுமோ, எவ்வளவு துன்பங்களை தாங்கிக்கணுமோ, எவ்வளவு எல்லாமே பொறுத்து வாழணுமோ வாழ்ந்துட்டீங்க. உண்மையாலுமே நீங்க தான் கிரேட். உங்களுக்கு அந்த இறைவனே பார்த்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல டயத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. கணவர் மூலியமாக சந்தோஷம், மக்கள் மூலியமாக சந்தோஷம்,
உங்களுக்கும் கேட்டது எல்லாமே இப்போ கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி உங்கள் ஜென்ம ஜாதகத்தை பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தசா புத்திகள் தான் ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மீனத்துல ராகு பகவான், இப்போ சனி பகவான் மார்ச் 29 கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி சுக்கிர பகவான் அங்கேயே இருக்கிறாங்க, புதன் பகவான் அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ சூரியனும் அங்கேதான் இருக்கிறாங்க. ஏப்ரல் 14 மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வந்துடுவாங்க. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறாங்க, கேது பகவான் கன்னியில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் மேஷத்துக்கு உண்டான அதிபதி. இப்போ பேச போகிற ராசியும் நம்ம மேச ராசிக்கு தான் அந்த பலன் சொல்கிறோம். அந்த மேச ராசியுடைய அதிபதி கடகத்துல நீச்சத்துல இருக்கிறார், அதாவது பலவீனமாக இருக்கிறார். அப்ப இந்த அமைப்புகள் ஆப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்பவுமே நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன், ஒரு ராசி அப்படின்னா ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த ராசி லக்னத்துடைய அதிபதி நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்ப அவங்க நல்லா இருந்தா தான் மற்ற விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு உறுதியாக நின்று எதையுமே செய்ய முடியும். ஆனா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அவர் எப்படி இருக்கிறாரு? கடகத்துல பலவீனத்தில் இருக்கிறார், நேச்சத்தில் இருக்கிறார். அப்ப இப்ப ஏதாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா சில குழப்பமான சூழ்நிலை. எந்த முடிவுகளையும் எந்த முயற்சிகளையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. அப்படி அவசரப்பட்டு ஒரு காரியம் செய்கிறோம், ஒருத்தருக்கு நம்பி வாக்கு கொடுக்குறோம், ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றோம், இதுல நாம எதிர்பார்த்த லாபமோ நல்ல பேரோ கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேசராசிக்காரங்களே. அப்ப உங்களுடைய ராசி நாதன் ஆகப்பட்டது அந்த நேச்சத்திலே இருந்து நம்மளுக்கு நேச்சத்துக்கு உண்டான பலனையே கொடுத்துருவாரா அப்படின்னா ஒரு 10-11 நாட்களுக்கு அவர் அந்த நேச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார். எப்படி அப்படின்னா, அந்த கடக ராசியை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் மேசத்துக்கு வரும்போது, அப்ப மேசத்துல சந்திர பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், இது கிரக பரிவர்த்தனை. அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையால் நேச்சபங்க ராஜயோகம். அது போக இந்த கடகத்திலிருந்து 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது, அப்ப சந்திரனுடைய பார்வை செவ்வாய் மேலப்படுது, அந்த செவ்வாயுடைய பார்வை சந்திரன் மேலப்படுது. அப்ப சந்திர மங்கள யோகம், நேச்சபங்க ராஜயோகம் 2. இது போக விருச்சகத்துல செவ்வாயுடைய வீடு. இப்ப அந்த விருச்சகத்துக்கு சந்திர பகவான் வரும்போதும் செவ்வாய் பகவான் கடகத்துல இருக்கும் போதும் கிரக பரிவர்த்தனை, இதனாலையும் நேச்சபங்க ராஜயோகம். அப்ப இதனுடைய அமைப்பு பிரகாரம் ஒரு 10-11 நாட்களாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் தான் கிடைக்கும். ஒன்றும் பயந்துக்கிற அளவுக்கு இல்லை, ஆனா கொஞ்சம் நிதானம் செய்து டிராவல் செய்யணும். இது போக உங்களுக்கு
இப்போ மார்ச் மாதம் 29ஆம் தேதி மேனத்துக்கு சனி பகவான் வந்துடுறாரு. அப்போ இந்த சனி பகவான் வந்து 3 பிரிவு. 7.5 சனி, விரயச்சனியாக வர்றாரு ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொங்கும் சனி, அடுத்த 2.5 வருஷ காலங்கள் பொங்கும் சனி. அப்போ அவங்க வாழ்க்கையில் 30 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அது பொங்கும் சனியாக வரும். அந்த பொங்கும் சனியில் அவங்களுக்கு வளர்ச்சி, பூமி, சொத்து சேர்க்கை, பேர் புகழ் இதெல்லாமே கிடைக்கும். ஒரு 60 வயசுக்கு மேலேயும் போது மங்கு சனி, உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர் பண்ணி நடந்துக்கணும். இது மாதிரி இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்ச பலமா இருக்கிறாங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருந்து ராகுவோடு இணைந்து, புதனோடு இணைந்து, சனியோடு இணைந்து, சூரியனோடு இணைந்து நல்லா இருக்கிறார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. அப்ப அந்த இடத்துல வந்து உச்ச பலத்தோடு இருக்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு யோகம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றாங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு வந்து நஷ்டம், கண்டிப்பாக அடுத்தவங்களை நம்பி மோசம் போகக்கூடிய சூழ்நிலைகள். ஒரு பிஸ்னஸ்ல இப்போ ஏதாவது பண்ணலாமா, இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, அந்த வேலையிலிருந்து நம்ம பிஸ்னஸுக்கு மாறலாமா, இல்லை இந்த வேலை சரியில்லை, இந்த வேலையை மாற்றி பார்க்கலாமா, அப்போ தொழிலை மாற்றலாமா, அப்போ அந்த தொழிலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இன்னுமே ஒரு நல்ல லெவலுக்கு வர முடியுமா, இப்படிப்பட்ட யோசனைகள் இந்த சமயத்தில் இந்த சனி பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய தூண்டும். அப்போ இந்த சமயத்தில் தான் நாம் நிதானமாக மனசை கெட்டியாக பிடிச்சிட்டு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது செஞ்சால் கரெக்டு அப்படின்னு இந்த விஷயத்த ஒரு ட்ரிப்புக்கு 10 டைம் யோசனை பண்ணி தான் நீங்கள் செய்யணும். அதே சமயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யறதை விட அடுத்த மாதம் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த மாதத்தில் யோசனை பண்ணி வைங்க. அடுத்த மாதத்தில் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ எந்த முடிவு எடுத்தாலும், எந்த சிந்தனைகள் வந்தாலும், எதை வந்து நீங்கள் செய்யலாம்னு நினைச்சாலும் கொஞ்சம் நிதானம் செய்வது நல்ல விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் இப்போ அவங்க செய்யக்கூடிய வேலையிலையோ, செய்யக்கூடிய பிஸ்னஸ்லையோ, அவங்க குடும்பத்திலையோ, அவங்களுடைய சுற்றுப்புற சொந்த பந்தங்கள்னாலேயோ ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது நல்லது நடக்கணும், நம்ம சார்பாக நம்ம முயற்சி பண்ணி செஞ்சுருக்கிறோம், இது நல்லது நடந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் சில முயற்சிகள் பண்ணி உங்களுடைய அறிவையோ உங்களுடைய திறமையோ இன்வெஸ்டாக பண்ணியிருப்பீங்க, இதன் மூலியமாக நல்லது வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி அல்லாமல் குடும்ப ரீதியாக நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்து அந்த குடும்ப மேன்மைக்கோ, இல்லை அந்த குடும்பத்துக்கோ, அந்த குடும்ப முன்னேற்றத்துக்காகவோ ஏதாவது சில விஷயங்கள் பேசி இருக்கலாம். இதில் எல்லாமே நெகட்டிவாக கொஞ்சம் விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வருவதற்கு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த பீரியட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கொஞ்சம் நிதானமாக, உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. நீங்கள் அவசரப்பட்டு பேச்சை விட்டுறக்கூடாது, எந்த முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் நிதானம் செய்து யோசனை செய்து எந்த முடிவையும் எடுப்பது நல்ல விஷயம். அதுபோக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ இந்த சமயத்தில் படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். படிக்கிறதுக்கு புக் எடுத்து வச்சாவே தூக்கம்தான் வரும். இல்லை இன்னைக்கு படிக்கிறத நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிக்கும்போது அடுத்த நாள் படிச்சுக்கலாம், இப்படி தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்படி தள்ளி போடாமல் எப்படி இருந்தாலும் இந்த போர்ஷனை இன்னைக்கு முடிச்சாகணும்,
இல்லை இந்த வாரத்துக்குள்ள முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த படிப்புல கொஞ்சம் அதிகமாக கேர் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா உங்க படிப்புல நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இப்ப நீச்சம், உங்களுக்கு 7 சனியும் உருவாயிட்டு இருக்குது. இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டே வந்து இந்த ஃபெயில் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸ் நீங்க கொடுக்காதீங்க. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஆனா இப்ப நீங்க உங்களுடைய முடிவு, உங்களுடைய முயற்சிகளும் நல்லா ஆழமா இருக்கும். புரியுதுங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்துல வயதானவர்கள் இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உடல் ரீதியாக பிணிப்பிடைகள் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது வரும், மருத்துவம் பார்க்க வேண்டியது வரும். அப்போ அவங்களுடைய அனுபவம் அப்படின்னா இந்த 7.5 சனியால் வரக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாமே நெருக்கும். அப்போ இது ரெண்டுமே ஃபைட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். உங்களுடைய அனுபவமும் அந்த 7.5 சனியால் வரக்கூடிய நெருக்கடிகளும். அப்போ இதை ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக ஃபைட் பண்ணுங்க, விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருங்க அப்படிங்கிறதா என்னுடைய ப்ரிடிக்ஷன். அப்போ இந்த சமயத்தில் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம கும்பிடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனசுக்கு பட்ட, அதாவது எந்த தெய்வத்தை நீங்க வந்து வேண்டி விரும்பி கும்பிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு நேச்சமா இருக்கிறாங்க, அந்த தெய்வத்தை முருகப்பெருமானை ஃபர்ஸ்ட் கும்பிடுங்க. அதுபோக சனீஸ்வரன், அந்த சனி பகவானையும் சனிக்கிழமை நாளில். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இப்போ ஏப்ரல் மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ கன்னியிலேயே கேது பகவான் இருக்கிறாரு. அது போக சப்தமஸ்தானத்தில் கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சம், கூட ராகு பகவான், அதுபோக சூரிய பகவான், அது போக புதன் பகவான். மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்தில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறார். ரிஷபத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான். இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் கண்டக சனி, கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எங்க பாதிக்கப்பட்டுருமோ, வாழ்க்கையில குழப்பங்கள் எங்க வந்துருமோ, கூட்டு தொழில எங்க பிரச்சனைகள் வந்துருமோ, கூட்டு தொழில எங்க மனஸ்தாபங்கள் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையும் ஒரு குழப்பத்தோடையும் தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க கன்னிராசிக்காரங்களே, 7ஆம் இடம் என்பது சப்தமஸ்தானம். அந்த 7ஆம் இடத்தில் உள்ள எல்லா கிரகங்களும் உங்களுடைய ராசியவோ லக்னத்தையோ கண்டிப்பா பார்க்கும். அப்ப வந்து இப்போ 7ஆம் இடத்துல 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம். அப்ப அந்த 5 கிரகங்களும் உங்களுடைய ராசியை தான் பார்க்குது. அப்ப இந்த ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த கிரக பரிவர்த்தனையே உங்களுக்கு யோகமானதுதான். அந்த யோகத்தோடு சுக்கிர பகவான் உங்க ராசியை பார்க்கிறாங்க. சுக்கிர பகவான் உங்க ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சுக்கிர பகவான்ங்கிறது யாரு? கலஸ்தர காரகன். ஒரு திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவான் உங்க ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துல சலிப்போ, சங்கடமோ, கஷ்டங்களோ, பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தாலுமே இந்த சுக்கிர பகவானுடைய பார்வையினால எந்த பிரச்சனையும்
இல்லாமல் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே அதெல்லாமே வராமல் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன். எப்பவுமே ராசிநாதன் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அந்த ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 7ஆம் இடத்துல நேச்சபங்க ராஜயோகத்தில் அந்த புதன் இருந்து அந்த புதன் உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க. அப்போ உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பலம் கிடைக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு நம்ம வந்துருவோம், நம்ம சம்பாதிப்போம், நம்ம ஃபாரின் போவோம், நம்ம நல்லா படிப்போம், நம்ம பட்ட கடனை நம்ம அடைச்சிருவோம் அப்படிங்கிற தெம்பும் அப்படிங்கிற தைரியமும் அப்படிங்கிற மன நிறைவும் கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்ப இந்த பீரியட்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்க எல்லாத்துக்குமே அந்த மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், படிக்கணுங்கிற ஆர்வம் ஜாஸ்தியா வரும். எப்படியுமே நான் இதை படிச்சு முடிச்சிருவேன், இந்த எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி காட்டுறேன், நான் 10th நல்ல மார்க் வாங்குவேன், நான் +2 நல்ல மார்க் வாங்குவேன் அப்படிங்கிற வைராக்கியம் வரைக்கும் நல்லா படிப்பாங்க. அதற்குண்டான ரிசல்ட்டும் நீங்க நல்லா பார்ப்பீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்க ராசியவே பார்க்குறாங்க. அப்போ அந்த சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும். கண்டிப்பாக நல்ல சுறுசுறுப்பு வரும். எதையுமே வீரமாக விவேகமாக கொஞ்சம் வேகமாக எதை எடுத்தாலும் துணிஞ்சு செய்வீங்க. அப்போ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வீரமா செய்யும்போது எங்கே பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னா வராது. ஏன்னா சுக்கிர பகவான் உங்க ராசியை பார்க்கறாரு, அது போக குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கறாரு. இதனால கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது, பிரச்சனைக்கு பதிலாக நல்லது நடக்கும். அப்போ கன்னி ராசிக்காரங்க பாருங்க, இந்த பீரியட்ல எல்லாமே அவங்களுக்கு படிப்படியாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுபோக ராகு பகவான், இப்போ இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து குடும்பத்துல குழப்பத்தை கொடுக்கணும், குடும்ப ரீதியான சிக்கலை கொடுக்கணும், இவங்களுக்கு திருமண வாழ்க்கையை தடை பண்ணணும், வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது, ஒரு நல்ல தொழிலை கொடுக்கக்கூடாது, ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடாது, மன சஞ்சலத்தோடயே இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ராகு பண்ணணும். ஆனால் இந்த ராசியை குரு பார்க்கறதுனாலையும் அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனாலையும் அந்த ராகு கன்னியை பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதற்கு பதிலாக இந்த ராகுவால் யோகம்தான் நடக்கும். அப்போ தம்பதிகள் நல்லபடியாக வாழ்வாங்க, நல்ல சந்தோஷம் கிடைக்கும், நல்ல மன நிறைவு கிடைக்கும், திருமண வாழ்க்கை கைகூடி வரும். கண்டிப்பாக எந்த குழப்பமும் இல்லாமல் திருப்தியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பகவான் உங்க ராசி தான் பார்க்குறாரு. அப்போ இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போய் நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல குழப்பத்தை கொடுத்துருவாரா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னா அந்த ராசியின் அதிபதியே குரு பகவான் தான். அந்த குரு பகவானே உங்களுடைய ராசியை கன்னி ராசியை பார்க்கிறார். அப்ப அந்த கன்னி ராசியை குரு பார்க்கும்போது அந்த சனியும் பார்க்கும்போது கண்டிப்பாக சனியால் வரக்கூடிய இடர்பாடுகளை கண்டிப்பாக குரு செய்யறதுக்கு விடமாட்டாரு. அப்ப சனினால வரக்கூடிய எந்த ஒரு கெட்டதாக இருந்தாலும் கன்னி ராசிக்காரங்களுக்கு நடக்காது. இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியடு ஃபுல்லாமே கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க நினைக்கிறத செய்யலாம், நீங்க ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை வாழலாம். இறைவன் ஒரு அட்டகாசமான அருமையான நேர காலத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க, அதை ரிசீவ் பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. அப்ப இந்த பீரியடு தான் சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் குரு உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு காதல் வயப்படுவீர்கள், அது சக்சஸ் ஆக முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்.
அது போக வேறு இன மக்கள் ராகு உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். வேறு இனத்தார்களால் உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சப்போர்ட்டோ ஒரு நல்ல முன்னேற்றமோ அவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். இப்போ வேறு நாடு வேறு இன மக்கள் இவங்கனாலே நல்லது நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து உடல் பிணிப்பீடைகள் கண்டிப்பாக வரும். அந்த உடல் பிணிப்பீடைகளால், ஏன்னா ராகு உங்க ராசியை பார்க்குறாங்க, உங்க ராசியிலேயே கேதுவும் இருக்கிறாங்க. இந்த ராகு உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் கேது உங்க ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் உடல் பிணிப்பீடைகள் வரும். ஆனால் அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வரக்கூடிய பிணிப்பீடைகள் கண்டிப்பாக தீரும். எதுவும் நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போக உங்களுடைய ராசி பலன் இப்போ நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தசாபுத்திகள் தான் முக்கியம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு அடுத்தது என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. அது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாத பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அப்போ வந்து இந்த மிதுன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே மீனத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மார்ச் மாதம் 29ஆம் தேதியே மீனத்துக்கு வந்துட்டாரு. அங்கே ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கிறாங்க, புதன் பகவானும் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறாங்க, சூரிய பகவானும் அங்கேயே இருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அந்த சூரியன் பயிற்சியாகி மேஷத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி மேஷத்துக்கு வரக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோடு. உங்களுக்கு வந்து கன்னியில கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதியில. அப்போ வந்து இந்த 10ஆம் இடத்தில் தசமஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய இணைவு மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய சூழ்நிலையில இருக்குது. மிதுன ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கை நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து ஒரு இடத்துல 100 பேர் இருக்கிறாங்க, இல்ல 50 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 50 பேர்லயுமே நீங்க தனியா தெரியக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு தொழில் அமையுது, நல்ல வருமானம் இருக்குது, நம்ம நல்லா வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நடை உடை பாவனை இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால்தான் நீங்க 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க தனியா தெரிவிங்க. அதற்கு காரணம் இந்த கூட்டு கிரகங்களுடைய முயற்சிகள் தான். அப்போ அங்க 5 கிரகங்கள், அந்த 5 கிரகங்களுடைய சக்திகள். இப்போ ராகு பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது, சுக்கிர பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது, சூரியனுக்கு ஒரு சக்தி இருக்குது, புதனுக்கு ஒரு சக்தி இருக்குது, சனி பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது. இந்த 5 சக்திகளும் ஒன்று சேர்ந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் வாழ்வதற்கு நல்ல வழிகளை காட்டவிருக்கிறது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போய் பொழைக்கலாமா? தாராளமா பொழைச்சிக்கலாம். வெளிநாட்டுக்கு போறதுக்கு இப்போ வந்து பாஸ்போர்ட் இல்லைன்னா விஷா அப்ளை பண்ணிக்கிறீங்களா? அது கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை சரியில்லை, நான் இடம் மாறி போகணும், இடம் மாறி வேற கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் இப்ப நடக்கும். ஒரு நல்ல பிஸ்னஸ் நான் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதுல நல்ல நிலைமைக்கு வரணும், கண்டிப்பா நான் இப்ப வருவேனா வரமாட்டேனா? கண்டிப்பாக வருவீங்க.
இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவு முறைகள் இவர்களால் நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்க யாரையாவது நம்பலாமா நம்பக்கூடாது அப்படின்னா செலக்டட் பீப்புள்ஸ். இப்போ 10 பேர்த்து கூட பழகிறீங்கன்னா அந்த 10 பேர்த்தையும் நம்ப வேண்டாம், அது 2 பேர்த்த நம்புங்க. எல்லாத்தையும் நம்பும் போது தான் அந்த இடத்துல குழப்பம், வீண் சந்தேகங்கள், நஷ்டம், துரோகம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல அப்படி இருங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க நீச்சகதியில. அப்ப அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நீங்க என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா எதையுமே செய்யறதுக்கு முன்னாண்ட சொல்லாதீங்க. பேச்சு குறைவா இருக்கணும், உங்களுடைய செயல் அதிகமாக இருக்கணும். அப்போ ஒரு செயல்ல இறங்கி அதை செஞ்சு அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க, சொல்லவே வேண்டாம். அப்போ உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அந்த சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மற்றவங்க தெரிஞ்சுட்டு போறாங்க, இப்போ எதையுமே சொல்லவே வேண்டாம். அப்போ நீங்க பேசுறது குறைச்சிக்கோங்க, செயல்ல உங்களுடைய விஷயத்தை காட்டுங்க. இது செவ்வாயுடைய அனுகிரகம். ஏன்னா இந்த செவ்வாய் ஆகப்பட்டது உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி. எப்பவுமே செவ்வாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரியம் ஜாஸ்தியா இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த வேகத்தையும் வீரியத்தையும் இப்போ கொஞ்சம் யோசனை செஞ்சு சிந்தனை செஞ்சு அப்படியே நகர்த்திட்டு போயிட்டு இருங்க. இது போக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவானும் பார்த்துடுறாங்க. உங்களுக்கு வண்டி வாகனம், சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இது போக இந்த சமயத்துல திருமணம் செய்யலாமா? தாராளமாக திருமணத்துக்குண்டான எல்லா ஏற்பாடும் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்க ஆசைப்பட்ட இடம். அதே சமயத்துல இப்ப 10 பேர்த்து கூட்டிட்டு சொந்த பந்தத்தை கூட்டிட்டு பொண்ணு கேட்க போறீங்கன்னா அங்க எல்லாத்துடைய முடிவையும் நீங்க கேட்டிருக்க வேண்டாம். ஆளுக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் செய்யுங்க. அப்போ உங்க ஃபேமிலியில ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவுக்கு கட்டுப்படுங்க. எல்லாத்துடைய முடிவையும் கேட்கும்போது அங்கே குழப்பங்கள் வந்துடும். அப்போ நீங்க ஆசைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடக்கும். நீங்க எங்கே பொண்ணு பார்க்க போனாலும் அதுவும் சக்சஸ் ஆகும். இந்த பீரியடு ரொம்ப நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், இப்போ அவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்நாளில் எத்தனையோ விஷயம் சக்சஸ் ஆகிருக்கும், எத்தனையோ விஷயங்கள் சக்சஸ் ஆகாமல் போயிருக்கும். அதெல்லாம் ஒரு அனுபவமாக தான் இப்போ இருக்கும். இந்த அனுபவத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாமா, ஒரு பிஸ்னஸ் செய்யலாமா, இல்லைப்பா நான் இப்போ வேலையில் இருந்த ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அந்த பணம் வந்திருக்குது, இதை வச்சு ஏதாவது செய்யலாமா? தாராளமாக இந்த பீரியட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வருமானத்தை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தாராளமாக அந்த வருமானத்தை உருவாக்கிக்கோங்க. அதுக்கு இந்த பீரியடு நல்லா இருக்கும். இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல படிப்பு மூலியமாக நான் நல்ல லெவலுக்கு வர முடியுமா அப்படின்னா இந்த பீரியடு தான். படிப்புல உயர்ந்து நீங்க பட்டப்படிப்பு படித்தோ இல்லை நீங்க படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைத்தோ இப்போ அதற்குண்டான நேர காலங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ நல்லா படிக்கலாம், நல்ல எக்ஸாம் எழுதலாம், நல்ல இன்டர்வியூக்கு போகலாம். அது எதுக்கு போனாலும் இந்த பீரியடு உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதற்குண்டான படிப்பை படிங்க. இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, இன்னொரு படிப்பு படிக்கணும், அப்போ தான் இன்னொரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னா அந்த படிப்பையும் படிப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா புதன் நல்லா இருக்கிறாரு, அந்த புதனோடு சுக்கிரனும் நல்லா இருக்கிறாங்க, அந்த புதனோடு சனியும் சேர்ந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு படிப்புல நல்ல விதமான ஒரு மாற்றங்கள் வருவதற்கு தான் இப்போ அருமையான டைம். இப்போ உங்களுடைய பார்ட்னர், இப்போ உங்களுடைய பார்ட்னர்னால
நீங்கள் கடந்த காலங்களில் அந்த பார்ட்னருடைய யோகத்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருப்பீங்க. சில நேரங்களில் அந்த பார்ட்னருடைய யோகமே சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த பார்ட்னருடைய யோகம் நல்லா இருக்கும். அந்த பார்ட்னர் மூலியமாக நீங்களும் நல்ல நிலைக்கு வருவீங்க. இந்த சமயத்தில் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும். எந்த குறையுமே இல்லாமல் நிறைவாக உங்களால் வாழ முடியும். சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதன் பிரகாரம் எங்களுக்கு எதுவுமே அப்படி நல்லது நடக்கிற மாதிரி தெரியல. எங்களுக்கு கஷ்டம் 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 இதை தான் தொடர்ந்துட்டு இருக்குது. நீங்கள் எத்தனையோ டைம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் அது மாதிரி நடக்கலையே. நடக்கலை அப்படிங்கிறதுக்கோசரம் நான் சொன்னது பொய் அல்ல. நான் உங்களுக்கு கிரகங்களை கணித்து உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கிறேன். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை, அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது, கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ அந்த தசா புத்திகள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்கிறதா, அது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நல்லா இருக்கும், எதை காலந்தாழ்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நீங்கள் ஜாதகமே பார்க்காம நீங்கள் எல்லா நேரத்துலையும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், எல்லா நேரத்துலையும் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்காது. ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், உங்களுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதத்தில் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்தில் சுக்கிரன், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி, உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அது போக மார்ச் 29 சனி பகவான் பெயர்ச்சியாகி கும்பத்திலிருந்து மேனத்துக்கு வந்துட்டாங்க. ராகு சுக்கரனோடய இருக்கிறாங்க, சூரியன் சுக்கரனோடய இருக்கிறாங்க, புதனும் அந்த சுக்கரனோடய இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் 5 கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது. இந்த 5 கிரகங்களும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு வலுவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த வீட்டு மேனத்தினுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை. இது போக பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடகத்துல நீச்சத்தில் இருக்கிறாங்க, பலவீனத்துல. கன்னியில கேது பகவான். இப்போ இந்த கிரக அமைப்புகள் ஆப்பட்டது ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு நான் ஆரம்ப காலத்திலேயே ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன். ரிஷபந்தான் இந்த 12 ராசிகளில் கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கிறது. இந்த வருஷமே ரிஷபத்துக்கு தான். அப்ப இந்த வருஷத்துல படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ரிஷபத்துக்கு தான். ஏன்னா 11ஆம் இடம் நல்லா வலுத்து இருக்குது. அந்த 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சம், உங்களுடைய ராசிநாதன். எப்பவுமே சொல்லுவேன், ராசி லக்னநாதன் ஆகப்பட்டது எப்பவும் நல்லா இருக்கும். அவர் எப்பவுமே கெட்டு போக கூடாது. அப்ப ரிஷப ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் யாரு? சுக்கிர பகவான். அவர் வலுத்து இருக்கிறாரு. அதே சமயத்துல 2 வாரம் கழிச்சு அவங்க வக்ரம் மாறாரு, புதனும் வக்ரம் மாறாங்க, வக்ர நிவர்த்தி மயிர்றாங்க. அப்ப இதனால பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு மீண்டும் 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 நல்ல யோகம்,
ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த சூரிய பகவான் ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுறாங்க. உச்சத்துல இருக்கிறாங்க அவரு. அப்போ ஒவ்வொரு கிரகமும் 11ஆம் இடத்துல இருந்து அவர்களுடைய வேலையை செஞ்சாங்கன்னா ரிஷபம் குடும்பம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பழக்க வழக்கம் நல்லா இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், கடன் நல்லா இருக்கும். எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லபடியாக தொடரும். அப்ப கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன் பிரச்சனை கஷ்டம் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி அற்புதமான டைம் தான் இந்த டைம். ரிஷபராசி நேயர்களே, நான் சொன்னது உண்மை. இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி புதன் பகவான், 9ஆம் இடத்ததிபதி சனி பகவான், இவர்கள் இணைந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். அது போக ரிஷப ராசியை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ரிஷப ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானும் உச்ச பலத்தோடு 11ஆம் இடத்துல. ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் சனி பகவான், இவங்களும் 11ஆம் இடத்துல. அப்போ உங்களுக்கு வேண்டப்பட்ட ராஜ கிரகங்களுடைய இணைவு அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல கை கோர்த்து சூப்பரா நிக்குது. அப்புறம் என்னங்க கஷ்டம்? கண்டிப்பா கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் வாரி வழங்க போகிறது. ரிஷபராசிக்காரங்களே, கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்கள் பல பேர் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க பளிச்சுன்னு தெரிவிங்க. இது போக உங்களுக்கு தொழில், உங்களுடைய வேலை, நீங்க ஃபாரின் போகிற ட்ரிப்பு எல்லாமே ஜொலிக்கும். ஏன்னா இந்த 11ஆம் இடத்துல 5 சக்திகள், அந்த 5 சக்தியில் எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையவே நல்லபடியாக மாற்றி அமைக்கும். இது போக ஒரு உமன் இப்போ அவங்க பல நாளாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த பீரியட்ல அது ஆரம்பிச்சு அது சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புமே இப்போ இருக்குது. இப்போ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த லேடிஸ்க்கு இந்த டைம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டைமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பொருள் மேலே ஆசை, ஏதாவது ஒரு ட்ரிப் போகணும், இல்லை எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நினைச்சது, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்கள் கிஃப்டா உங்கள் கைக்கு முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? சே, இதைத்தான் நான் வாங்கணும்னு நினைச்சேன், எனக்கு கிஃப்டாவே வந்துருச்சு அப்படி மனசுக்கு எவ்வளவு பூரிப்படையும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இந்த பீரியட்ல நல்லா இருக்குது. வயதானவர்கள் அவங்க மக்களால இப்போ அவங்க உங்களுக்கு ஏதாவது அவங்க உங்களுக்கு கௌரவப்படுத்துறாங்க, உங்களுக்கு அவங்கனால ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது இப்ப நடக்கும். இல்லை உங்களுக்கு 1 வருஷ பிரார்த்தனை, 2 வருஷ பிரார்த்தனை, அது இப்போ நிறைவேறும் டைம், நிறைவேறும் காலமாக இப்ப அமையும்.
இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த பீரியட் ஆப்பட்டது ரொம்ப சாதகமான சூழ்நிலையில இந்த ஏப்ரல் மாதத்துல ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் 10 பேர்த்துக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு, இல்லை 10 பேர் யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் வருவங்களோடையோ, கண்டிப்பாக நீங்க அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி டைம் தான் உங்களுக்கு இருக்குது. சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்லையே, நான் இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், நாளைக்கு எங்கே நான் நல்லா வரப்போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல தான் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த பலனை பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு பாருங்க. அதுபோக நீங்க சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைக்கும் போது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் ஏதாவது தடைகள் இருக்கும், இல்லைன்னா நேரம் சரியில்லாமல் இருக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கலாம், இல்லை பாதகமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக நீங்க போகக்கூடிய பாதை சரியா தவறா அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் யாராவது இருந்தால் பாருங்க. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட பார்க்க நினைச்சாலும் அனுப்பிச்சு வைங்க, பார்த்து சொல்றோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்ப மீனத்துல மார்ச் மாசம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதற்கு முன்னாண்ட ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் இருக்கிறாங்க, சூரிய பகவான் இருக்கிறாங்க, புதன் பகவானும் மீனத்தில் இருக்கிறாங்க. அப்ப மீனத்துல 5 கிரகங்களுடைய கூட்டு. அதுபோக ரிஷபத்துல குரு பகவான், அதாவது சுக்கிரன் வீட்டுல குருவும் குரு வீட்டுல சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை இருக்கிறாங்க. கடகத்துல செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்போ துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. இந்த சுக்கிர பகவான் உச்ச நிலையில் குருவுடைய வீட்டுல இருப்பது மிகப்பெரிய யோகம். உங்களுடைய ராசி அதிபதி எப்பவுமே ராசி அதிபதி தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ராசி அதிபதி கெட்டு போகாமல் இருந்தாலே யோகம். நம்மளுக்கு எப்படி இருக்கிறாங்க, உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்படி உச்ச பலத்தோடு இருக்கும் போது துலாம் ராசிக்காரங்கள் இந்த பீரியட்ல அவங்க நினைத்ததை சாதிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த டைம் ஆப்பட்டது ஒரு அற்புதமான டைம், ஒரு வரப்பிரசாதம்னே வச்சுக்கலாம். நீங்க இந்த டயத்துல நீங்கள் முயற்சி எடுங்க. உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுடைய உள்ளங்கையில். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்திலுமே தோத்து போக மாட்டீங்க, எல்லா விஷயத்திலுமே ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது என்ன, அயன சயன போகஸ்தானம். ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம், நல்ல நித்திரை வரக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்தை அந்த சுக்கிர பகவான் பார்க்கறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லற சுகம் நல்லா இருக்கும், தாம்பத்தியம் நல்லா இருக்கும், நல்ல நித்திரை நல்லா இருக்கும். அப்ப எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான்
நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும், ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த பீரியட்ல சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்லபடியாக கிடைக்கும். சுக்கிரன் மட்டும் பார்க்கலீங்க, ராகு பார்க்கறாரு, சூரியன் பார்க்கறாரு, புதன் பார்க்கறாரு, சனி பகவானும் பார்க்கறாரு. அப்ப இங்க 12ஆம் இடத்து அதிபதி புதன் பகவானும் 7ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறாரு. சூரிய பகவானும் 12ஆம் வீட்டை பார்க்கறாரு. 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் வீட்டை பார்க்கறாரு.